அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா சய்யிதில் முர்ஸலீன் வ ஆலிஹி வ ஸஹ்பிஹி அஜ்மஈன். அருமையானவர்களே, தெவிட்டாத தேனமுது என்று சொல்வது போல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவளுக்கு பிரியமான 3 அமல். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, எனக்கு உலகத்துல 3 விஷயங்கள் பிடித்தது. ஒன்று சாலிகான பெண்கள், நறுமணம், கண் குளிர்ச்சி தரக்கூடிய தொழுகை நறுமணம் என்று தனக்கு பிரியமானது சொன்ன மாதிரி அல்லாஹ் சொன்னான், எனக்கும் உலகத்திலே 3 பிரியமானது. ஒன்று, என் அடியான் என்னை நினைக்கக்கூடிய நாவு, நன்றி உள்ளம், பொறுமை உள்ள உடல். எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் அல்லாஹ்வுக்கா பொறுத்து கொள்ளக்கூடிய உடல். அல்லாமா குர்துபி ரஹ்மத்துல்லாஹி சொல்லுவாங்க, யாரு 4 வாக்கியத்தை சொன்னார்களோ அவர் நாளையிலிருந்து அவர் நிம்மதி பெற்றார் சொல்லுவாங்க. மன் கால அர்பான் அமினமின் அர்பாய், நாளை சொன்னவர் நாளிலிருந்து நிம்மதி பெற்றார். யார் மாஷா அல்லாஹ் கான என்று சொன்னாரோ கந்திசியில் இருந்து தப்பித்துக் கொண்டார். அமினமினல் ஐன், கண்ணிலிருந்து சொல்லுவாங்கல்ல, கல்லடி பட்டாலும் கண்ணடி படக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. சாவே கொண்டு தந்துருவார் சொன்னாங்க. உம்மத்து, அதாவது விதியை முந்தக்கூடிய ஒன்றுக்கு ஒரு சக்தி இருக்குமையானால் கண்ணுக்கு இருக்கிறது. அது எந்த அளவு என்றால், ஒரு ஒட்டகத்தின் மீது கண் விழுந்தால் அதை சமைச்சு அதை மனிச்சு சட்டியில வைக்க வச்சிருவோம். அதே சமயத்துல ஒரு மனிதன் மீது கண் விழுந்தால் மலையில இருந்து அவனை தற்கொலை செய்ய வச்சு, அவ்வளவு மோசமானது கண்ணுன்னு சொன்னான். அந்த கண்ணில் இருந்து காக்கக்கூடியது மாஷா அல்லாஹ் காணன் குர்துபி இமாம் சொல்வார். அதே போல யாராவது ஹஸ்புன் அல்லாஹ், அல்லாஹ் நமக்கு போதுமானவன் என்று யார் சொல்வாரோ ஷைத்தானுடைய சூழ்ச்சியில் இருந்து அவர் பாதுகாத்துக் கொண்டார். ஷைத்தான் யாரை டச் பண்ண முடியாது. ஹஸ்புன் அல்லாஹ், அல்லாஹ் நமக்கு போதுமானவன் என்ற இந்த மந்திரத்தை யாரு தாரக மந்திரத்தை தெய்வீக மந்திரமா ஆக்கி கொண்டாரோ அவருக்கு ஷைத்தானுடைய அட்டாக் இருக்காதுன்னு சொன்னார். அதே போல இன்னைக்கு பாருங்க, மனிதர்களால் எத்தனை பேருக்கு இடைஞ்சல் சொல்றாங்க, நீங்க ரொம்ப இடைஞ்சல் பண்றான், நீங்க ரொம்ப இடைஞ்சல் பண்றாங்க சொல்றாங்களா இல்லையா? அப்போ யார் மக்கள் சூழ்ச்சியை பயப்படுகிறார்களோ அம்ரி இல்லல்லா, என் காரியத்தை எல்லாம் அல்லாட்ட ஒப்படைச்சிட்டேன் யாரு சொல்றாரோ அவர் எதிலிருந்து தப்பித்துக் கொண்டார்? மக்களுடைய சதியில் இருந்து தப்பித்துக் கொண்டார். குரான்ல சொல்லி காட்டுறான், யாரு அம்ரி இல்லல்லா, என் காரியத்தை அல்லாட்ட ஒப்படைச்சிட்டேன்னு சொல்றாரோ செய்யாத்தி மக்கள், மக்கள் சூழ்ச்சியில் இருந்து அல்லாஹ் அவரை காப்பாத்துவான்னு சொல்லி காட்டுறார். அல்லாஹ் சொல்லி போய் அவங்க குரான்ல உள்ளது. அதே மாதிரி லா இலாஹ இல்லா அன்த என்று யார் சொல்லுவாரோ கவலையில் இருந்து, நீ கவலை எவ்வளவு பெரிய விஷயம், எத்தனை லட்சம் கொடுத்தாலும் அந்த கவலைக்கு டாக்டர்கிட்ட மருந்து எழுத முடியுமா? கண்ணியத்துக்குரியவர்களே, சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் இருக்காங்களே, ஒரு நாள் தன்னுடைய படையோடு காத்துல பறந்து போனான். சுலைமான் நபி பிளேட்ல போற மாதிரி காத்துல பறந்து போவான். பறந்து போகும்போது அவருடைய படையோடு பறந்தாங்க. எந்த அளவுன்னா அவங்க படைய பல மைல் தொலைல இருக்கும். அது அப்படி ஆகாயத்திலே பறப்பாங்க. ஜின்கள் எல்லா படையோடு சேர்ந்து பறப்பாங்க. இப்படி பறந்து போகும்போது சுலைமான் நபி இவ்வளவு பெரிய பாக்கியம் கொடுக்கப்பட்டிருக்கிறார், உண்மையிலே ஒரு அதிர்ஷ்டமான ஆளுதான் அப்படின்னு ஒரு ஆள் ஒரு கிராமத்தை ஒரு ஆடு மேய்க்கிறவர் பேசுறார். உடனே இந்த செய்தியை காற்றுக்கு அல்லாஹ், சுலைமான் நபி காற்றினுடைய மெசேஜ் அல்லாஹ் காற்றினுடைய வசப்படுத்தி கொடுத்ததுனால அந்த செய்தியை காதுல போட்டுச்சு. உடனே கீழே இறங்கினாங்க. அந்த விவசாயி கூப்பிட்டு சொன்னாங்க, ஆடு மேய்க்கிறவர்கிட்ட, நீ என்ன சொன்ன? நான் ஒரு பெரிய பாக்கியசாலின்னு நினைச்சே இல்ல, உண்மையிலே இது பாக்கியம் இல்ல. நான் ஆகாயத்துல பறக்கிறதோ, நான் இவ்வளவு பெரிய ஆட்சி புரிகிறதோ, எத்தனை ஆயிரம் படைகளோடு நான் பெரிய அதிபரா இருக்கிறதோ பெரிய பாக்கியம் இல்ல. இன்ன தஸ்பீஹத்தும் வாஹித் சுப்ஹானல்லாஹ் அப்படிங்கிற ஒரு தஸ்பீஹை நீ சொல்றதுக்கு பத்தியா, அதுக்கு அல்லாஹ்ட்ட கிடைக்கக்கூடிய அங்கீகாரத்துக்கு பத்தியா, அது அழியாத ஒரு மந்திரம். இந்த ஆட்சி அழிஞ்சு போயிரும், இந்த ஆட்சி முடிஞ்சு போயிரும். ஆனா அந்த தஸ்பீஹ் அல்லாஹ்ட்ட எனர்ஜியாக முடியாது. அது பெருசா நினைன்னு சொல்லி காட்டினா, அந்த மெசேஜை சொல்றதுக்காகவே அப்படியே பயணத்தை ரத்து பண்ணிட்டு கீழே இறங்கினான். எவ்வளவு பெரிய பாக்கியம் பாருங்க. அல்லாமா ஷிப்லி மர்வசி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்லுவாங்க, ஒரு நாள் ஒரு அரை வெள்ளிக்காக வேண்டி இறைச்சி வாங்கிட்டு போயிட்டு இருந்தான். ஒரு பருந்து வந்து அப்படியே கையில இருந்து எடுத்துட்டு
அரை வெள்ளிக்கு ஒரு இறைச்சி வாங்கிட்டு போயிட்டு இருக்கும்போது திடீர்னு ஏதாவது வந்து குத்தாலத்துல இருந்தா குரங்கு பிடிச்சிட்டு ஓடிடுதா இல்லையா? திடீர்னு கையில இருந்து பிடிச்சிட்டு ஓடி இருக்குல்லங்க. அதே மாதிரி அவங்கள்ட்ட இல்ல அந்த இறைச்சி அப்படி பிடிங்கிட்டு ஓடி புல் கறியை தூக்கிட்டு பையோடு பிடிங்கிட்டு ஓடிட்டு போடுது இருக்கு. பக்கத்துல ஒரு பள்ளியாத்துல இருந்து அங்க தொலை போயிட்டாங்க. தொழுதுட்டு என்ன செய்யலாங்க, ரெண்டா கறி வாங்க போல பள்ளியாத்துல போய் தொழுதுட்டாங்க. தொழு நேரம் தொழுதுட்டு வீட்டுக்கு போறாங்க. அங்க நல்ல கம கறி சமையல் மணக்கு. கறி இவங்க வாங்கி போட்டு வரல, போற வழியில பருத்து அடிச்சுட்டு போயிட்டு உள்ள போனா மனைவி சமையல் கமன்னு என்ன கறி மணக்குது. என்னம்மா கறி அப்படின்னு கேட்டாங்க. எப்படி வந்துச்சு? நான் தான் உனக்கு கறியா வாங்கிட்டு வரலையே. இல்ல நம்ம வீட்டுக்கிட்ட 2 பருந்துகள் சண்டை போட்டு இருந்துச்சு, ஒரு பந்துல இருந்து கறி விழுந்துச்சு, அதுதான் சமைச்சிருக்கேன். என்ன சொன்னாங்க? எங்க உள்ள கறி அல்ல, எங்க கொண்டு வந்துட்டான் பாருங்க. நம்ம வீட்டு முற்றத்துல 2 பருந்து சண்டை போட்டு இருந்துச்சு, ஒரு பருந்துட்டு இருந்து அந்த கறி விழுந்துச்சு, அதை சமைச்சிருக்கேன் சொன்னாங்க. ஆண்டவா அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ்வுக்கு எல்லா புகழும். நசிய ஷிபில் மருவசி இவனை மறந்துட்டார். ஆனா நீ என்னையே மறக்கலையே. இங்க புடிய கொண்டு வந்து அல்லாஹ் வீட்டுலயே கொண்டு கொடுத்தான் பாருங்க. அவர் எங்க போனதுனால? பள்ளிவாசலுக்கு தொலை போனதுனால. பள்ளிவாசல் என்பது என்ன? செய்தானை நாம் எதிர்ப்பதற்காக நாம் கொடுக்கக்கூடிய ஒரு பயிற்சி சாலையை. அப்படி தலாத்தில் இருக்கிறீங்கிறான்ல. தொழுகை என்பது என்னை நினைப்பதற்காக உருவாக்கப்பட்டதுதான் தொழுகைங்கிறான்ல. திக்ரி என்றால் சுப்ஹானல்லாஹ் என்று சொல்லு. நல்லா பாருங்க, இந்த உலகத்திலே நாம் தொழுக வேண்டுமானால் அதுக்கு நேரம் வேண்டும், நோன்பு வைக்க வேண்டுமானால் அதுக்கு மாதம் வர வேண்டும், ஹஜ்ஜி செய்ய வேண்டுமானால் அதுக்கு மாதம் நேரம் வர வேண்டும். ஆனா உலகத்திலே நேரமே தேவையில்லாத ஒண்ணு திக்ர் மட்டும்தான். எந்த நேரத்திலையும் செய்யலாம். குளிர் காலத்துல செய்யலாம், தொழுகையே கூடாது இருக்குல்ல, சூரியன் மறைகிற நேரத்துல அப்பவும் செய்யலாம். சூரிய உச்சியில நிக்கல தொழுக கூடாது மக்ரூஹான நேரம், அந்த நேரத்துல செய்யலாம். எந்த நேரத்திலையும் செய்யலாம். நீங்க உலகத்துல எந்த வணக்கத்தை செய்தாலும் உடம்புல அசைவு இருக்கும். அசைவே இல்லாம திக்ர் செய்யலாம். கோமா நிலையில இருக்கக்கூடியவங்க கூட ஏன் வாயில சக்கராத்து கால இருக்கக்கூடிய உடம்புல அத்தனையும் ஏற்க முன்னு நின்று போச்சு. உடம்புல உள்ள அத்தனை பாட்சி ஏற்க முடிஞ்சு போச்சு. அப்பவும் கூட லா இலாஹ இல்லல்லாஹ் என்று சொல்லாம இல்லையா? உலகத்துல எல்லா நேரமும் செயல்படக்கூடிய, நின்னுகிட்டு உட்கார்ந்துகிட்டு படுத்துக்கிட்டு, ஏன் குத்தாலத்துல அருவியில குளிச்சுக்கிட்டே கூட இருக்கிற செய்யலாம். நீங்க நான்லாம் குத்தாலத்துல குளிக்க ஆரம்பிச்சா ஒரு ஜூசு ஓதிக்கிட்டு ஓதுற வரைக்கும் நிப்ப, ஒரு ஜூசு ஓதிக்கிட்டு அது வரைக்கும் ஒரு ஜூஸா அங்கேயா ஓதுறமே அப்படி. பாத்ரூம்ல போய் திக்ர் செய்யக்கூடாது. நல்ல விளங்கிங்க. மாதவிடாய் உள்ளவர் பிஸ்மில்லாஹ் ரஹ்மான் ரஹீம் சொல்லக்கூடாது. ஆனால் குர்ஆன் ஆயத்து ஓதக்கூடாதுங்க. குர்ஆன் ஆயத். ஆனா திக்ரின் நினைச்சு ஓதும். சாப்பிட உட்காரோம், பிஸ்மில்லாஹ் ரஹ்மான் சொல்லணும், குர்ஆன் ஆயத்தை நினைக்க கூடாது. அல்லாஹ்வுடைய திக்ர் நினைச்சா என்ன செய்யலாம்? மாதவிடாய் கூட பிஸ்மில்லாஹ் சொல்லலாம். பயணத்துவா இருக்கு பாருங்க, அது குர்ஆன் ஆயத். சுப்ஹானல்லதி ஸக்கர் லனா ஹாதா வமா குன்னா லஹு முக்ரினீன் வ இன்னா இலா ரப்பினா லமுன்கலிபூன். அல்லாஹ் சூரால 26வது ஜுஸ்ல பயணத்துல ஒரு துஆ. இது குர்ஆன் ஆயத். மாதவிடாய் ஓதக்கூடாதே, பயணத்துல ஓதலாம். திக்ரின் நினைச்சு ஓதணும், குர்ஆன் ஆயத்தில் நினைச்சு ஓதக்கூடாது. ஒரு ஆள் இறந்து போயிட்டாரு, இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன், குர்ஆன் ஆயத்து. மாதவிடாய் இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி சொல்லலாமா? சொல்லலாம். எந்த நேரத்துல சொல்லணும்? குர்ஆன் ஆயத்தை நியத்து சொல்லக்கூடாது. எந்த நேரத்துல சொல்லலாம்? இது திக்ர் அப்படி நேரத்தை என்ன செய்யலாம்? சொல்லலாம். ஆக திக்ர் என்பது மாதவிடாய் சொல்லலாம். பிரசவ தீர்க்க உள்ளவர் சொல்லலாம். அவ குர்ஆன் ஆயத்தை ஓத முடியாது, குர்ஆனை தொட முடியாது. பாருங்க, எது நான் ஸ்டாப் ஆனாலும் அல்லாஹ்வுடைய திக்ர் நான் ஸ்டாப் ஆக கூடாது. நல்லா வச்சா பாருங்க அந்த திக்ரை. சுத்தம் இருந்தாலும் சுத்தம் இல்லாட்டாலும் எல்லாரும் சொல்லலாம். ஆனா பாத்ரூம்ல இருக்கும் மட்டும்தான் என்ன செய்யக்கூடாது? நம்ம சொல்லக்கூடாது. அல்ல குர்ஆன்ல சொல்லி காட்டுறான். உலகத்திலே மலக்குமார்கள் என்பது எதற்கு படைக்கப்பட்டார்கள் தெரியுமா? 24 மணி நேரம் சர்வீஸ், திக்ர் சர்வீஸுக்காகவே படைக்கப்பட்டார்களா? என்ன சொல்றான்? நீங்க பாருங்க, தூக்கம் கிடையாது அவங்களுக்கு. மூத்து உண்டு, தூக்கம் கிடையாது. இன்னைக்கு தூக்குற நேரத்துல நம்ம திக்ர் செய்ய முடியாது. பாத்ரூம்ல இருக்கும்போது நம்ம திக்ர் செய்ய முடியாது. பாத்ரூம் போற வடை கிடையாது, சாப்பாடு கிடையாது. சாப்பிடும் போது நீ சவுப்பியா திக்ர் செய்வியா? அப்ப சாப்பிடும் போது நம்ம திக்ர் ரெஸ்ட் ஆகுது. தண்ணி குடிக்கும் போது நம்ம திக்ர் செய்ய முடியாது. எப்படி குடிக்க முடியும்? ஆக அந்த நேரத்துல கூட அவங்க சாப்பாடு கிடையாது. 24 மணி நேரமும் உலகத்திலே திக்ர் செய்யற ஒரே ஒரு ஆள் அவங்க மட்டும்தான். அப்போ
உலகத்திலே அல்லாஹ்வை திக்ர் செய்யறதுக்கு அப்படி நடக்கணும் என்பதனாலதான் மனுஷனுக்கு அப்படி ஒரு அனுமதி கொடுக்கப்பட்டிருக்கிறது. மனுஷன் சுத்தமில்லாத நேரத்துல கூட அல்லாஹ் என்ன செய்யலாம், திக்ர் செய்யணுங்கிறதுக்காகவே. பாருங்க, சாதாரணமா அல்ஹம்துலில்லாஹ் நம்ம ஒரு வார்த்தையை சொல்லிடுறோம். அந்த அல்ஹம்துலில்லாஹ்வினால் உலகத்திலே பாக்கியம் பெற்றவர்கள் எவ்வளவு பேர் இருக்காங்க தெரியுமா? அல்லாமா அப்துல் ரஹ்மான் சஃபூரி தன் கிதாபுல ஒரு சம்பவம் எழுதியிருப்பாங்க. நுஸ்ரத்துல் மஜாலிஸ்ல முற்காலத்துல ஒரு மனிதர் நிறைய வணக்கம் செய்து கொண்டு அவர் வானத்துல நிறைய அனுப்பிக்கிட்டே இருந்தார். இன்னைக்கு நம்ம எவ்வளவு பணம் வச்சிருக்கோங்கிறது பேங்க்காரனுக்கு தெரியும். எல்லாம் உங்க பான் கார்டு தாங்க, எதுக்குன்னா நம்ம அக்கௌண்ட கள்ளத்தனமா பாக்குறதுக்காக எவ்வளவு பணம் இருக்குன்னு அவனுக்கு தெரியும். அதே மாதிரி நமக்கு எவ்வளவு அமல் இருக்கு மலக்குமார்களுக்கு தெரியும். நம்ம எவ்வளவு நீ தொழுது இருக்கோம் என்னங்க, இதெல்லாம் அவங்க அக்கௌண்ட்டுக்கு போயிட்டு இருக்கும். மேல அவங்க அந்த பைல் பார்த்துக்கிட்டே இருப்பாங்க, யார் இன்னைக்கு நிறைய தொழுது அனுப்பியிருக்காங்க. அவன் பார்த்துட்டு ஜிப்ரீல் சொன்னாங்களாம், ஆண்டவா இவர் நிறைய தொழுகிறார், இவரை போய் நான் ஒரு தடவை விசிட் பண்ணி பார்த்து வரலாம்னு நினைக்கிறேன். அப்ப அல்லாஹ் சொன்னா, நீங்க அவரை போய் சந்திச்சுட்டு வாங்க, ஆனா நீங்க அவரை போய் பார்க்கறதுக்கு முந்தைய அவரை பத்தி நான் என்ன குறிப்பு எழுதியிருக்கேங்கிற விதியினுடைய பலகையில ஒரு பார்வை பார்த்துட்டு நீங்க போ, அதை என்ன எழுதியிருக்கேன்னு பார்த்துட்டு அதையும் சொல்லிருங்க. அவர் போய் பார்த்தா அவர் ஒரு நரகவாசி எழுதியிருக்கு. யாருடைய அமல் வானலோகத்திற்கு ரொம்ப பாஸ்டா வந்துகிட்டு இருக்கோ, அவரை சந்திக்கிறதுக்கே ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் ஆசைப்பட்டாங்களோ, அவரை பத்தி விதி பலகையில் எழுதப்பட்ட மெசேஜ் என்னது? இன்னஹு மின் அஹ்லின் நார், அவர் நரகவாசி. இதை சொல்லிருங்க. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்தாங்க, உங்களை பத்தி அல்லாஹ் ஒரு செய்தி சொல்ல சொன்னா, என்ன சொல்ல சொன்னா? நீங்க நரகவாசி. அல்ஹம்துலில்லாஹ். என்ன சொன்னாரு? நம்மளும் ஹார்ட் அட்டாக்கே வந்து நம்ம கேட்ட ஒண்ணு. ஏன் நம்ம நரகவாசிங்கிறது நம்முடைய முடிவு மோசமாயி போச்சுலாங்க, அல்லாஹ் காப்பாத்தணும். அவரு நரகவாசினும் அல்ஹம்துலில்லாஹ். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் நினைச்சாங்க, நம்ம சொன்னது காதுல ஒழுங்கா உழலியோ, ஒழுங்கா உழாதனால அல்ஹம்துலில்லாஹ்னு சொல்றாரு. இல்லங்க, உங்களை பத்தி சொர்க்கவாசின்னு எழுதப்படல, நரகவாசின்னு எழுத. அல்ஹம்துலில்லாஹ், அதுக்கு அல்ஹம்துலில்லாஹ்ங்கிறார். எனக்கு என்னை எங்க இடத்துல என்ன இடத்துல வைக்கணும், அழகு பார்க்கணும் ஆண்டவனுக்கு தெரியும். லவ்லம் அக்குல் அகலன் லவு, என் ரப்பு எனக்கு நான் எனக்கு நரகத்துக்கு தகுதி இல்லைன்னா என்னை நரகத்துல வச்சிருக்க. அப்ப நான் நரகத்தை தகுதியா இருக்கிறதா எனக்கு அவன் எல்லாம் தேர்ந்தெடுத்துக்கான அது நல்லதா, அது கரெக்டா தான் பாருங்க. உடனே அல்லாஹ் ஜிப்ரீல் ஆச்சரியப்பட்டு, ஆண்டவா நீ அவரை போய் சொல்ல சொன்னி, அவர் அல்ஹம்துலில்லாஹ் சொல்றாரு, இப்போ போய் பார் அவரை பத்தி என்ன எழுதியிருக்கான் பார். அவர் சொர்க்கவாசி. அவர் அல்ஹம்துலில்லாஹ் சொன்ன உடனே அல்லாஹ் குழுந்துட்டாங்க. எப்படிப்பட்ட மனசு! ஒரு அல்ஹம்துலில்லாஹ் கிடைச்ச பாக்கியம் பாருங்க. இன்னைக்கு நமக்கெல்லாம் எங்க இடம் வாங்கலாம், எங்க தங்க வாங்கலாம், இப்படி இதே எங்க ஷேர் மார்க்கெட்ல என்ன ரேட் ஆயிருக்கு, இதே நிறைய பேருக்கு கணக்கா இருக்கு. மெட்ராஸ்ல வாங்கலாமா, அங்க வாங்கலாமா, இங்க வாங்கலாமா அலையறான் நிறைய பேர். இந்த ஆராய்ச்சி ஒரு பக்கம். நம்முடைய முன்னோர்கள் ஆன்மீகவாதிகளுடைய ஆராய்ச்சி எப்படி இருந்தது தெரியுமா? அல்லாமா ஷஃபீக்குல் பல்கி சொல்லுவாங்க, அல்லாமா அபூபக்கருல் வர்ராக்கு சொல்லுவாங்க, நாங்கள் எங்கள் ஒரு தேடுதல் வேட்டையிலே இருந்தோம். என்ன தேடுதல்? அல்லாஹ்வுடைய திருப்தி எந்த அமலில் இருக்கிறது என்று நாங்கள் தேடுதலில் இருந்தோம். கடைசியில எங்களுக்கு பாயிண்ட் கிடைத்தது, நல்ல வணக்கம் செய்வதில் தான் அல்லாஹ்வுடைய திருப்தி இருக்கிறதுங்கிறதை கண்டுபிடித்து கொண்டோம். பாயிண்ட் 1. இந்த தீனுடைய வெற்றி எதுல இருக்கிறது என்று நாம் இதை தேடினோம். பாஸ், நம்ம உண்மையிலே முஸ்லீம் என்பதுல பாஸா, நம்ம பல்ஜீர பாஸா, 10ல பாஸா, 12ல பாஸாங்கிறது ரெண்டாவது. நம்ம உண்மையிலே முஸ்லீம், ஒரு ஏகத்துவவாதின்னு சொல்றோம்ல, அல்லாஹ் ஏத்துக்கணும்ல முதல்ல, அதுல நம்ம பாஸா. ஆக இந்த தீன்ல நம்ம வெற்றி கிடைக்கணும்னா நீ உண்மையிலே அல்லாஹ்வுடைய அடியான் தான், உண்மையிலே முஸ்லீம். எல்லாருமே நான் தான் சொர்க்கவாதி சொல்லிட்டு அலையறான். உலகத்துல உள்ள அவ்வளவு பேரும் நான் தான் சொர்க்கவாதி சொல்லிட்டு அலையறான். அப்படித்தானே சொல்லிட்டு இருக்கான். காதியானி கூட அவனும் நான் தான் சொர்க்கவாதி சொல்லிட்டு. இந்த தீனுடைய வெற்றி எதுல இருக்கிற தேடணும்? நாவ பேணுவதில் தான் தீனுடைய வெற்றி இருக்கிறது. சொன்னாங்க, நாக்க நான் என் கையை கண்ட்ரோலா வச்சிருப்பேன், எனக்கு கேரண்டி கொடு, நான் உனக்கு சுருக்கத்துல நான் கேரண்டி தரேன்னு சொன்னாங்களே. 2 தொடைக்கு மத்தியில் உள்ளதையும் 2 தாடைக்கு மத்தியில் உள்ளதையும், என் கருப்பு சுத்தங்கிறத, என் கருப்பு சுத்தமானது கல்யாணத்துக்கு முந்தி கல்யாணத்துக்கு பிந்தி கருப்பு நாட்கள் நிறைய பேருக்கு. கல்யாணத்துக்கு முந்தி கருப்பு நாட்கள் ஐயாமுல் ஜாஹிலியா என்ற சூல்லாவுடைய காலத்துக்கு மடையர்கள் காலம். அப்படித்தானே நம்முடைய வாழ்க்கை இருக்கு. கல்யாணத்துக்கு அதெல்லாம் கல்யாணத்துக்கு முந்திப்பா, கல்யாணத்துக்கு முந்தி நல்ல பிந்தி நல்லா இருக்க. இவனுக்கு 2 கணக்கா? ஒரு கணக்கு தான் இஸ்லாத்துல. 15 வயசுக்கு முந்தி கணக்கு பதிவாகாது, 15 வயசுக்கு பிந்தி தானே இஸ்லாத்திலே கணக்கு பதிவாகும். பாருங்க, இந்த தீனுடைய வெற்றி நாவில் பாதுகாப்பை கண்டுபிடிச்சோம். பணம் எதுல கொட்டுது என்று தேடணும். பணம் எதுல நிறைய கிடைக்கு என்று, எந்த அமல் செய்தால் நிறைய பணம் கிடைக்கு என்று ஆராய்ச்சியில் தேடினோம்.
எங்களுக்கு கிடைத்தது லுஹா தொழுகிறது. லுகருக்கும் சூரியன் உதிர்ச்சி ஒரு 20 நிமிஷத்துக்கு பிறகு என்ன சொல்கிறது? லுஹா தொழுகையிலதான் ரசூலுல்லாஹ் டைம் இருந்தா நிறைய தொழுவாங்க. 8 ரக்காயத்து 12 ரக்காயத்து வரைக்கும். டைம் இல்லைன்னா 2 ரக்காயத்து தொழுவாங்க. ஆக அதுலதான் பணம் கூட்டுன்னு கண்டுபிடிச்சோம். அதே மாதிரி உள்ளம் ஒளிவாக இருக்கு, கபூர் ஒளிவாக இருக்க வேண்டும் என்று எதுல இருக்கு தேடணும்? தஹஜ்ஜத் தொழுகையில் தான், இரவு தொழுகையில் தான் கண்டுபிடித்தோம். அதே போல முன்கர் நக்கீர் கேள்வி கபூர்ல கேட்கும் போது டான் பதில் அடிக்கணும் அப்படின்னு எதுல இருக்குன்னு தேடணும். குர்ஆன் ஓதுவதுதான் எங்களுக்கு அந்த பாக்கியம் இருக்கு என்று வழங்கி கொண்டோம். அதே போல மின்னல் வேகத்தில் சிராத்தின் முஸ்தகீம் பாலத்தை பாத்திமா நாயகி கடப்பாங்களா இல்லையா, அத மாதிரி கடப்பது போல கடக்க வேண்டும். அது என்ன அமல் இருக்குன்னு தேடணும். தான தர்மம் கொடுத்ததுல, நோன்பு வைப்பதில் கண்டுபிடித்தோம். அல்லாஹ்வுடைய நிழல் நாளைக்கு யாருக்கு கிடைக்கும் தேடணும். தவம் செய்வதில் இருக்கிறது. சுப்ஹானல்லாஹ் சுப்ஹானல்லாஹ். சில பேர் தவம் இருக்கிறாங்கல்ல, ஈட்டிகாப் இருக்கிறாங்க. ஈட்டிகாப் என்பதே ஒரு தவம் தானங்க. ஈட்டிகாப் நிறைய உள்ள வச்சு செல்ல நோண்டிட்டு இருக்காங்க. நிறைய உண்மையான ஈட்டிகாப் செல்லையே கொண்டு போக கூடாது. அதுதான் உண்மையான தவம். ஆக தவம் என்பது இருந்தால் அங்க என்ன கிடைக்கும்? அல்லாஹ்வுடைய பங்களாவில, அல்லாஹ்வுடைய நிழல்ங்கிறது அல்லாஹ்வுடைய பங்களாவில இடம் கிடைக்கும். இன்னைக்கு பாருங்க, எல்லாத்துக்கும் மரணம் உண்டு, ஆனா நல்ல மரணம் உண்டா? கிதாபில் எழுதியிருப்பாரு ஒரு பக்கத்தை முதல்ல தோன்றவன் ஆக்கிபத்துல் முத்தகீன், நல்ல முடிவு யாரு? சஹாபாக்கள் முடிவு நல்லா இருந்தது. நீங்க நல்லா பாருங்க, எல்லா சஹாபாக்களுடைய வரலாறு 4000 பேருடைய வரலாறு எழுதப்பட்டிருக்கு. முடிவு நல்லா இருக்கு. நீங்க பாருங்க, முடிவு நல்லா இருக்கா? இன்னும் ஒவ்வொருத்தனுடைய இறப்பு எப்படிலாம் இருக்கு. சில பேர் விபத்துல இறந்துடுறாங்க, சில பேர்கள் விஷத்துல இறந்துடுறாங்க, சில பேர்கள் மோசமான வியாதியில துடிக்க இறந்துடுறாங்க. இப்படிலாம் சில பேர் பல பேரை அல்ல காப்பாத்துறான். ஆனா நல்ல முடிவு எதுல இருக்கு தெரியுமா? அஹ்மது இப்னு அப்துர் ரஹ்மான் சக்காஃப் ரலியல்லாஹு தஆலா ஹிஜ்ரிய 829 வாழ்ந்தவங்க. அவங்க தோமில்லாம ஆயிட்டாங்க. ஒரு நாள் சீடர்கள் கேட்டாங்க, குருவே என்ன நிலை, உங்களுக்கு நிலை என்ன அப்படின்னு. அவங்க சொன்னாங்களா, உடம்பு சோமில்ல. நல்லடியார்கள் ரொம்ப ரசிப்பாங்க. காய்ச்சல் வந்தா கூட, நோய் வந்தா கூட ரசிப்பார்கள். எப்படி உலக ஆசை உள்ளவங்க தங்கத்தை பார்த்தா எப்படி குஷி ஆவானோ அது மாதிரி நோய் வந்தா குஷி ஆயிடுவாங்க. நான் நோயில நான் ரொம்ப புலம்பல, குஷியா இருக்கேன். நல்ல தெரியுது அவங்க அது உபாத்த ஆயிடுவாங்கிறது விளங்குது. அவங்க சொன்னாங்க, ஒழுவு செய்தாங்க, லுகர தொழுதாங்க, ஒரு கணிச்சு கிபிலா நோக்கி படுத்துட்டு லா இலாஹ இல்லல்லாஹ் லா இலாஹ இல்ல அப்படியே கண்ணை பத்திட்டாங்க. எங்க போறோம், எதை சொல்லிட்டு போகணும், எப்படிப்பட்ட முடிவு பாருங்க. ஒரே ஒரு செய்தியை சொல்லி நிறைவு கூறேன். மதீனாவை சார்ந்த அல்லாமா மஹ்மூதுல் குர்தி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அல் பாக்கியாத்து சாலிஹாத்னு ஒரு கிதாப் எழுதியிருக்காங்க. சொல்லுவாங்க, எவ்வளவு பெரிய ஆள் தெரியுமா? ரசூலுல்லாஹ்வுக்கு அஸ்ஸலாமு அலைக்கும் யா ரசூலுல்லாஹ் சலாம் சொன்னா கபூர்ல இருந்து வலைக்கும் சலாம் தேவையில கேட்டுக்கிட்டேன்னு சொல்றாங்க. நான் உஹது மலைவாரத்துல போய் ஹம்ஸா ரலியல்லாஹு அஸ்ஸலாமு அலைக்கும் சவுண்ட் சொன்னேன், வலைக்கும் சலாம், எனக்கு சலாம் பதில் சொல்லிட்டு உனக்கு பிறப்புரிய புள்ளைய என் பேர் வையும் சொன்னாங்க. அது கூட என் காதுல விழுந்துச்சு. நம்ம காதுல விழுதா? நமக்கு என்ன காதுல விழுது? நல்லா விளங்கிக்கிறோம். மஹமூது குர்தி சொல்லுவாங்க, எங்க உம்மா ஒரு செய்தி சொன்னாங்க. எங்க உம்மா அவங்க சொல்றாங்க, எங்க உம்மா சொன்னாங்க, எங்க வாப்பா ஒப்பாத்தாகிறதுக்கு முந்தி ஒரு செய்தி சொன்னாங்க, மகளே நான் இறந்துட்டா என்னை எல்லாரும் ஜனாசா குளிப்பாட்ட வச்சிருக்கும் போது முகடில இருந்து ஒரு பச்சை பேப்பர் கீழே விழும். அந்த பச்சை பேப்பரை என் கபன் துணியில வச்சிரு அப்படின்னு சொல்லி எங்க உம்மா சொன்னாங்க. நான் என்ன செய்யணும், அதே மாதிரி ஜனாசா குளிப்பாட்டுக்கு எங்க வாப்பா முகமது அவங்கள ஜனாசா குளிப்பாட்ட வச்சிருக்கும் போது ஒரு பேப்பர் விழுந்தது. அந்த பேப்பர்ல என்ன எழுந்துச்சு நான் படிச்சு பார்த்தேன். கற்றதின்படி அமல் செய்யக்கூடிய முகமதுக்கு ஆண்டவன் கொடுக்கிற மடல் நரக விடுதலை அப்படின்னு ஒரு பேப்பர் இருந்தது. அதை நெஞ்சில வச்சு கபன் போதிச்சுட்டேன். அப்ப நான் அவங்கள்ட்ட கேட்டேன், எங்க உம்மாட்ட, உங்க வாப்பா இவ்வளவு பெரிய லக்கியா அவருக்கு இறந்த பிறகு நரக விடுதலை சொர்க்கவாசிங்கிற செய்தியை எல்லாருக்கும் முன்னாலே இருக்கு. அந்த பேப்பர் என்னன்னா, பேப்பரை பின்னால படிச்சாலும் தெரியுது, இன்னும் சில பேப்பர் பின்னால படிச்சா படிக்க முடியாது, தலைகீழ தெரியும். பின்னால படிச்சாலும் படிக்க முடியாது, முன்னாள் நிமித்தினாலும் படிக்க முடியும், வித்தியாசமா இருக்குது. உங்க வாப்பாவுக்கு எப்படி இந்த பாக்கியம் கிடைச்சது? என்ன அமல் செய்தாங்க? 2 அமல். அதிகமா செலவா தோதுவாங்க, அதிகமா திக்ர் செய்வாங்க. முடிவு நல்லா இருக்கும் தெரியுதா? அல்லாஹ்வுடைய உலகத்திலே எத்தனை கோடி கொடுத்தாலும், இன்னைக்கு பாருங்க, நம்முடைய முன்னாள் முதலமைச்சர் இறக்கும் போது 400 கோடி பேங்க்ல இருந்தது. ஆனா அவங்க எப்படி இறந்தாங்கன்னு இன்னைக்கு யாருக்குமே ஒழுங்காவே தெரியாது. கட்சிக்காரங்களுக்கே தெரியாது, கவர்மெண்ட்டுக்கே தெரியாது எப்படி இறந்தாங்க, எதனால இறந்தாங்க. எத்தனை கோடி இருந்து அவங்களை காப்பாற்ற முடிஞ்சுதா பாருங்க. ஆக கோடியை மிஞ்சிய செல்வம் என்னதுன்னா
கவலையை நீக்கக்கூடிய ஒரு பாக்கியம் திக்கில் இருக்கிறது. நல்ல முடிவை தரக்கூடியது அதில் இருக்கிறது. நம்முடைய பரம விரோதியான ஷைத்தானை நமக்கு அட்டாக் பண்ணாம அவனை நாம அட்டாக் பண்ணக்கூடிய ஒரு பவர் அதில் இருக்கிறது என்றால், அப்படிப்பட்ட திக்கர்ல நாம பயிற்சி எடுக்கணுமே தவிர, அன்னைக்கு ஒருத்தன் ஒரு முஸ்லீம் நைட்டு 2 மணிக்கு எக்ஸசைஸ் எடுக்கிற பேர்ல ஹார்ட் அட்டாக்ல இறந்துட்டான். அது ரொம்ப முக்கியம். இப்போ உனக்கு இல்ல 2 நீ கல்யாணம் முடிக்க போறியா? ஆக நைட் ஒரு 4 ரூபாய் தாஜ்ஜத் வந்தா கூட நன்மையா இருந்திருப்பான். ஒரே முட்டையை குடிக்கிறேன் அதை குடிக்கிறேன்னு ஒரு முஸ்லீம் ஒருத்தர் சின்ன வயசுக்காரன் 2 மணிக்கு எஞ்சி அதை தூக்குறேன் இதை தூக்குறேன்னு சொல்லி செத்து போயிட்டான் சின்ன வயசுல. ஆக எதை செய்யணும் என்பதற்கெல்லாம் நம்முடைய முன்னோர்கள் நமக்கு சொல்லி தந்திருக்கிறாங்க. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா முன்னோர்களுடைய வாழ்வு என் பக்கம் மீண்டவர்கள் வழியை நீ ஃபாலோ பண்ணுங்கிறான். அல்லாஹ் எதை ஃபாலோ பண்ணு? என் பக்கம் மீண்டவர்கள் வழியை நீ ஃபாலோ பண்ணுங்கிறான். அல்லாஹ் அப்படிப்பட்ட வரலாறுகளை நாம் படித்து நம் வாழ்நாளையும் அல்லாஹ் தஆலா கவலை இல்லாத, ஷைத்தானுடைய அந்த வஸ்வாஸ் ஊசலாட்டம் இல்லாத, இது போன்று நம்முடைய முடிவு நல்லா இருக்கக்கூடிய, கலிமாவை கொண்டு திக்ரை கொண்டு சுய நினைவோடு சொல்லக்கூடிய, அல்லாஹ்வுடைய அந்த அருள் அலைகள் கொட்டக்கூடிய, பொருளாதார செழிக்கக்கூடிய திக்ர்களை அல்லாஹ் நம் மனசிலே நமக்கு உதிக்க செய்வானாக. நம்முடைய நோய் நொடிகள் இருந்து அல்லாஹ் தஆலா அந்த திக்ரினால் நமக்கு நிவாரணத்தை தருவானாக. வாஹிரு தாவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.